ஹே ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நான் உங்கள் மியா ரோஷி சவுதி அரேபியாவிலேருந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி கதை தாங்க பார்க்க போகிறோம். எதை பற்றி தெரியுமா? ஒரு கழுதையை பற்றி. இந்த கழுதையோட வாழ்க்கை கிட்டத்தட்ட நம்மளோட வாழ்க்கையை ஒட்டி இருக்கும். வாங்க கதைக்குள்ளே போய் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருந்தாராம். அவரோட அந்த விவசாயிக்கு அந்த நேரம் ஒரு கழுதை தேவைப்பட்டிருக்கு. அதனால ஒரு குட்டி கழுதையை வாங்குறாரு. அதே டைம்ல அவங்க வீட்டுல ஒரு குட்டி பையனும் பிறக்கிறான். அந்த கழுதையும் அந்த குட்டி பையனும் ஒரு நல்ல நண்பர்களா வளர்ந்துக்கிட்டே வராங்க. ஆனா அது என்ன ஆகுது அப்படின்னா, காலப்போக்குல அந்த குட்டி பையன் வளர வளர ரொம்ப ஸ்ட்ராங்கானதாகவும் ஒரு ஸ்ட்ரென்த்தான பையனாகவும் வளர்ந்து வந்து நிற்கிறான். ஆனால் அந்த கழுதைக்கு என்ன ஆகுது அப்படின்னா, போக போக வயசாகிக்கிட்டே போகுது. அதால் முன்ன மாதிரி பளு தூக்க முடியலை. அதால் இங்கேருந்து அங்கே குயிக்காக நடக்க முடியலை. இதை நினச்சி அந்த கழுதை ரொம்ப ஃபீல் பண்ணுது. என்னடா இது, நம்ம வாழ்க்கை எங்கே போகுது? நம்மளால முன்ன மாதிரி நம்ம ஸ்பீடாக எதையுமே பண்ண முடியலையே, பழைய மாதிரி பலுவெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக தூக்க முடியறது இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுது. இதை நினச்சி பார்த்துட்டு இருக்கும் போதே அவங்க ஓனர் கூப்பிட்றாரு. அந்த கழுதை வந்துட்டு அவரோட சேர்ந்து ஒரு இடத்துக்கு போகுது. எங்க அப்படின்னா, அவரோட வீட்லேயே இருக்கக்கூடிய அந்த கிணத்து பகுதிக்கு தான் போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா கிணத்துல தண்ணி ரொம்ப இறங்கிடுது. அது இறங்கினதை பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த ஓனர் நினைக்கிறாரு, இந்த மாதிரி வந்துட்டு இந்த இடத்துல தண்ணி ரொம்ப இறக்கமாயிடுச்சு, இனிமேல் இந்த இடத்துல தண்ணி அவ்வளவா நமக்கு வரப்போறது இல்லை, பேசாம இந்த கிணத்தை நம்ம மூடிடலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வராங்க. ஏன்னா அது ஆல்ரெடி குறுகின கிணறா இருக்கு. இதை இனிமேல் இறங்கி அகலப்படுத்த முடியும் அப்படின்னு அவருக்கு தோணலை. அதனால முடிவு பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இதை பார்த்து அந்த கழுதைக்கு ரொம்ப சோகமாயிடுது. நம்ம வாழ்க்கை எங்கே போகுது அப்படின்னு தெரியாமலே வீட்டில இருந்து கால்நடையா அப்படியே நடந்துக்கிட்டே வருது. ஒரு நாள் என்ன ஆயிடுது அப்படின்னா, கல் தடுக்கி அந்த கிணத்துக்குள்ளேயே அது விழுந்துடுது. அப்படி விழுகும்போது அது அம்மா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே விழுந்துடுது. அப்படி அந்த சத்தத்தை கேட்ட அந்த குட்டி பையன் குடுகுடுன்னு ஓடி வந்து அந்த கழுதையை காப்பாற்ற முடியுமான்னு அவனும் பலவாறு ட்ரை பண்ணி பார்க்குறான், முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அது அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு வந்து பார்க்குறான். ஓகே, இதுக்கு மேலே இந்த கழுதையை நம்மளால காப்பாற்ற முடியாது, அதுக்கும் வயசாயிடுச்சு, கிணறும் நம்ம மூட தான் போகிறோம், பேசாமல் இப்பயே மூடிடலான்னு குப்பை மண் கிடைக்கிற எல்லா பொருளையும் தூக்கி உள்ளக்க வீச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வீசும்போது என்ன ஆகுதுன்னா, இது எதுவுமே தெரியாத கழுதை, ஓ நம்ம ஓனர் நம்மளை காப்பாற்றுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு மேலே இருக்கிற அந்த குப்பை இது எல்லாத்தையும் உதறி தள்ளி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துக்கிட்டே இருக்கு. ஒரு வழியாக மேலேயும் வந்துடுது. அது முழுசாக மேலே வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஓனர் அதை முழுசாவே அவர் பார்க்குறாரு. இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் இல்லைங்களா? நம்ம உபயோகத்தில் இருக்கும்போது, பயனுள்ளதாக இருக்கும்போது எல்லாரும் நம்மளை கரெக்டாக யூஸ் பண்ணிக்குவாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம மேலே மண்ணையும் குப்பையும் சேர்ந்து வீச ஆரம்பிப்பாங்க. இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதே இந்த கழுதை மாதிரியே அவங்க தூக்கி போடுற மண்ணையும் குப்பையும் நம்மளோட ஸ்டெப்பிங் ஸ்டோனாக வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வாழ்க்கையில் ஜெயிக்கணும். இந்த கழுதை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கழுதையும் கதையும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.